மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதற்கிடையில் பிரதமர் நரேந்திர மோடி கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இது இப்போ கவனம் பெற்றிருக்கு. என்ன பேசினாங்க? வெளியில் சொல்லப்படுவது போர் சூழல் குறித்தும், அதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை மூடல் குறித்தும் பேசினதா சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் என்ன பேசினாங்க, களத்தில் என்ன சொல்லப்படுது, வாங்க பேசலாம். நம்ம கூட பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பேசியிருப்பாங்க சார்? எப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த போர் ஆரம்பித்து இன்னையோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 நாட்களுக்கு மேலே ஆயிடுத்து. 28ஆம் தேதி ஆரம்பித்த காமினியின் கொலை, ஏன்னா அவங்க கொலைன்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு தீவிரவாத நாடாகவோ எதுவோ சொல்லலை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரத்தில் திரு கென்ட் என்பவர், அதாவது அமெரிக்க தீவிரவாத தடுப்பு இயக்கம், கவுண்டர் இன்டெலிஜென்ஸோட இயக்கத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு உலக நாடுகள் நடக்கக்கூடிய ஒரு அசைவுகளுக்கும் ஒரு தரவை வச்சு பேசக்கூடிய ஒரு நிறுவனம் தான் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ். அங்கே கென்ட் என்பவர் திடீரென்று போன செவ்வாய் புதன் ரிசைன் பண்ணிட்டார். அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதில் சொன்ன விஷயந்தான் மிக மிக முக்கியமான விஷயம். தட் இஸ், இந்த போர் தேவையா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த போர் தேவையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அமெரிக்கன் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே தரவுகள் சார்ந்த ஒரு நடவடிக்கையில் தான் இறங்குவாங்க. ஆக்சுவலாக அது ஒசாமா பின் லாடனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் பார்த்தவரையில், என் நிறுவனம் பார்த்தவரையில் எந்த தரவுகளும், இவர் சொல்லும் ட்ரம்ப் சொல்லும் எந்த தரவுகளுக்கும், ரிப்பப்ளிகன் சொல்லும் எந்த தரவுகளுக்கும் ஆதாரங்கள் என்னிடம் இல்லை. அப்படின்னா என்ன? அமெரிக்கா மீது தாக்குதல், அணு ஆயுத தாக்குதல் நடத்தவோ இல்லை தரைவழி தாக்குதல் நடத்தவோ என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அதை அவங்க திரும்ப திரும்ப ஒரு வேர்டை அவங்க சொல்லினே வராங்க. இமினன்ட் த்ரெட் அப்படின்றாங்க. இமினன்ட் த்ரெட்னா என்கிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்கணும், என்கிட்ட இல்லை. ஸோ கவுண்டர் இன்டெலிஜென்ஸுக்கிட்ட அப்ரூவல் வராமல் ஏறத்தாழ நீங்கள் இன்னொரு நாட்டு மேலே அக்ரெஷன் நடத்த முடியாது. எனக்கு, என் மக்களுக்கு ஒரு இது வரும்போது, த்ரெட்டு வரும்போது, சரி ஓகே, நீங்கள் எல்லாம் செனேட்டில் கூடி நம்ம எடுத்துடலாம். ஸோ அதனால் ட்ரம்ப் நான் சொல்லும் பரிந்துரையை கேட்டுக்கொள்ள தயாராகலை. அதனால் நான் பார்த்தவரையில் அவர் ஒரு 7 ஸ்டார் அவார்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு, தன்னோட ஃபேமிலி விட்டு கொடுத்தது எல்லாம் சொல்லிவிட்டு, இது மாதிரி நான் நாட்டுக்காக உழைத்தவன் நான், அதனால் இவர் செய்யும் நடவடிக்கைகள் எனக்கு விருப்பமில்லை. நான் ஏன் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதை மையமாக வைக்கிறேன்னா, சொல்வது ஒன்று, பொது அவையில் சொல்வது ஒன்று, அவர் செய்பவர் வேறு மனிதர். ஒரு முழு லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய மனிதர் ட்ரம்ப் அப்படின்றத மட்டும் நீங்கள் வச்சுக்க. இதில் அமெரிக்கானே எடுத்துன்னு வராதிங்க நீங்கள். ஸோ அந்த மையத்தோட, அந்த ஃபவுண்டேஷனோட நான் பதில் சொல்லும்போது உங்களுக்கு அடுத்த கேள்விகள் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இதுக்கு முன்னாடி ஐக்கிய அரபு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தூதர் சொல்லியிருந்தார், பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஃபோன் காலில் இந்த போரை முடிச்சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரதமர் ஃபோன் பண்ணதா சொல்லலை. அமெரிக்காலேருந்து சொல்லியிருக்காங்க, அதிபர் ட்ரம்ப் தான் பிரதமர் கூட பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது போகிற முடிவுக்கு கொண்டு வரதா எடுத்துக்கலாமா சார்? ஓகே, நான் மறுபடியும் அதே போன கேள்விக்கான பதிலேருந்தே எடுக்கிறேன். நான் ட்ரம்ப் என்பவர் யாரை கேட்டு வேணால் போரை நிறுத்தலாமான்னு முடிவு எடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சீன அதிபரை கேட்டு முடிவு எடுக்க மாட்டார். அவர் ஜப்பான் அதிபரை கேட்டு முடிவு எடுக்க மாட்டார். ஆனால் ஒரே ஒரு நண்பரை கேட்பார். அவர் யார் என்றால் நேத்தன்யாகு, இஸ்ரேலோட பிரதமர். அவர் தான். ஏன்னா இந்த இருவரும் சேர்ந்து, இன்னும் அமெரிக்காவின் எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவதுன்னா, இஸ்ரேல் தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணி உள்ளுக்குள்ளே அவங்களோட டெமோக்ராட்ஸ் மத்தியிலையும் ரிப்பப்ளிகன்ஸ் மத்தியிலையும் வச்சு இந்த நாடு மீது தாக்குதல் நடத்துன்னு சொல்லி 2-3 வருஷமாக அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஈரான் கேஸில். ஏனென்றால் அவர்கள் பார்ப்பது எனக்கு அவங்களோட அஜெண்டாவாகிய கிரேட்டர் இஸ்ரேலில் ஒரு ஒன்னாவது நாடு, குறையாக நிற்கிற நாடு அவர் எதிர்த்து நிற்கிற நாடு ஈரான். ஆனால் சூழல் அப்படி தெரியலையே. அவங்க இப்போ ஒரு 5 நாள் இருந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் சரி. என்னென்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதை
ஈரானும் புரிஞ்சுக்கிச்சு, இஸ்ரேலும் தன்னோட நோக்கில் வந்து தெளிவாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பிள் பண்ணணும் ஈரானோட இது நிர்வாகத்தை, டிஃபென்ஸை, ஃபெசிலிட்டிஸை அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான ஆதாரங்களில் தான் நம்ம பார்த்ததில் வந்து அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை கொண்டதுலேருந்து அவங்க வலிமையை இழக்க வைக்கிறாங்க. ஓகே சார், நமக்கு இங்கே ஆசிய நாடுகளுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கே அது. அதுதான் சரி. என்னென்னா நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து வணிகமாகவே பாருங்கன்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை மட்டும் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வரக்கூடியது வந்து அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து வரக்கூடியதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 மில்லியன் பேரல் பர் டே அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக வந்துட்டு வணிக வழியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த போரே ஆசியாவுக்கான போரா? இந்த போரே என்னை பொறுத்தவரையில் ஆசியாவுக்கான போர் தான். இந்த ஸ்கெட்ச் வந்து போட்டது யார் என்று கேட்டால் என்னால் தெளிவாக ஆதாரங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போட்ட ஸ்கெட்சு தான் ஹோர்முஸில் வந்து அழுத்தம் வரா மாதிரி நம்ம வந்து திரும்ப பண்ணிக்கினே இருக்கணும். எதை பண்ணால் ஈரான் வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஈரானுக்கும் நல்லா தெரியும் எதை கை வச்சா இந்த நாடுகள் வந்து தாக்குதலை நிறுத்துவாங்க. அப்படி 19 சொல்லிட முடியும். என்ன ஆதாரம்ன்ற என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயில் நான் ஆயில் அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 மில்லியன் பேரல் பர் டே வந்து அந்த சின்ன ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக கிட்டத்தட்ட சைனாவை வந்து அதில் வந்து ஒரு 5 மில்லியன் டன் போயிடுச்சுன்னா பாக்கி 10 மில்லியன் பேரல் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் பொருட்கள்லாம் வந்து ஆசியாவை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அப்போ இதில் வணிகம் பெரிதும் ஒளிந்துள்ளது. ஓகே, இது வந்து இவர்களோட பிரச்சனை வந்து ட்ரம்ப் கூறுவது போல அதில் வந்து அணு ஆயுத பிரச்சனை என்பது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய பதிலுக்கு தான் வந்து இப்போ ஏன் வந்து ஈரானை கை வைக்குது அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவோட உற்பத்தி திறனில் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சு எல்பிஜி உற்பத்தி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற பிரச்சனை. ஒன்றாத பிரச்சனையில் இந்த 15 நாளில் பேசக்கூடிய பிரச்சனை, பாராளுமன்றத்தில் பேசின பிரச்சனை எது? எல்பிஜி. ஸோ எல்பிஜிக்கு பிரச்சனை இப்போ நம்ம வந்து இந்தியாவை பொறுத்தவரை சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 முதல் 1,00,000 டன் வரை நாம் கன்சியூம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆர் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எல்பிஜியாகவே வந்துருக்கு, எல்பிஜி சிலிண்டர்லேயே வந்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த கோணத்தில் தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஆசிய நாடுகளுக்கு இன்றைக்கி வந்து ஜப்பான் போன்ற நாடுகள், ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம், சைனா, இந்தியா போன்ற நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கரெக்டான கேள்வி. அதை வைத்து தான் குறிவைத்து தான் அந்த வணிகத்தை, அந்த கன்சம்ஷனை, அந்த உள்வாங்கும் திறனை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறதோ என்பது என் குற்றச்சாட்டு. முழுக்க வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அந்த இறக்குமதியை முழுமையாக குறைச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு அமெரிக்காவிலேருந்து முழுக்க வாங்குற மாதிரி ஒரு பிளான் இருக்கலாமா? உண்மை. அதற்கு இன்னொரு தரவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த கச்சா எண்ணெய் ஜிடிபி as a percentage ஜிடிபி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8-10% சொல்கிறாங்க. நம்ம கச்சா எண்ணெய் சார்ந்த டிபெண்டன்சின்னு சொல்லும்போது ஜிடிபியில் எவ்வளோ வருது. ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய தொழில்கள், இதனால் பாதிக்கக்கூடிய இறக்குமதி, ஏற்றுமதி ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவுக்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பாகப்பட்டது $790 பில்லியன் இருந்தது. ஒரு 3 நாள் முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸ் அது ஒரு பத்திரிகையில் படித்ததில் வந்து நம்மோட கையிருப்பு இன்றைக்கி $708 பில்லியன் குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் 2. நம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், தட் இஸ் வளைகுடா நாளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களான முட்டை முதல் துணிமணி, அரிசி போன்ற பொருட்கள் அப்படியே பாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது இப்போ நம்ம இப்போ வேறு ஏதோ நாடை நோக்கி நம்ம விட்டுறாகணும். அப்போ என்ன ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம விற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து வளைகுடா நாடுகளை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையில் தான் இது வந்து கடைசியில் போய் முடியும். குறிப்பாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னா முட்டை விஷயம். நாமக்கல்ல இருந்தால் முட்டை வந்து 83% நம்ம நாட்டை பொறுத்தோம்னா நாமக்கல்ல மட்டும் வளைகுடா நாடுகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த போரால் முழுமையாக தடைபட்டுருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் வந்து எல்பிஜி பிரச்சனையாகவே பார்த்ததுன்னா இப்போ கொஞ்சம் அந்த கேமராவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குரிய மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது இந்த பிரச்சனை நன்றாகவே வந்து பெரிதாக போகிறது. காஞ்சிபுரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டு பொருட்கள் முதல் நீங்கள் சொல்லக்கூடிய நாமக்கல்லில் இருக்கக்கூடிய முட்டை, ஓகே, ஒரு ஷிப்மெண்ட் ஒரு வாரத்தில் போகுதுன்னு எனக்கு தெரிந்த 3 பெரிய நாமக்கல் இருக்கக்கூடிய முட்டை ஓனர்கள் இன்னும் பெரும் பிரச்சனையில் உள்ளார்கள். ஓகே, இதை வந்து ஆப்பிரிக்காவுக்கு கொடுக்கலாமா, மாற்றி விடலாமா அப்படின்ற லெவலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆர்பிஐ இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான்.
பேங்க்ஸ் எக்ஸ்போர்ஷர் டு மிடில் ஈஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் வந்து எங்களுக்கு பொசிஷனை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்றுமதி இறக்குமதியில் என்னென்ன நம்ம வந்து எவ்வளோ பணம் வந்து நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் வணிகத்தில் போய் மாட்டிருக்கு இப்போ. ம். ஏன்னா பொருளே போய் சேரலை. ஓ அப்போ இப்போ இவங்க பேசுனது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க ட்ரேட் டீலுக்காக ஒரு பேசுகிறதா எடுத்துக்கலாம். உண்மை. ஏற்கனவே ரஷ்யாவும் உக்ரைனும் போகிறப்ப கூட நீங்கள் அங்கே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம அமெரிக்கா மூலம் தான் வாங்கினோம். உண்மை. இப்போ முழுக்க முழுக்க நம்ம இறக்குமதி குறிப்பாக கேஸ் சார்ந்து முழுக்க அமெரிக்காவை சார்ந்திருக்க மாதிரி ஒரு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாரா? ஒரு தரவு தரேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மார்ச் 8ஆம் தேதி ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, இந்தியா யூசஸ் தி அமெரிக்கன் கெப்பாசிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்போர்ட்டிங் எல்பிஜி அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் இறக்குமதி செய்யக்கூடிய 1,00,000 ஒரு நாளைக்கு 1,00,000 டன் நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய எல்பிஜி ஆகப்பட்டது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களில் மட்டும் 40% நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த தரவுலேருந்தே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தெளிவாக வருது. அப்போ இவர்கள் பேசியது வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை பற்றியோ இதுவோ கிடையாது, இந்த கிரைசிஸை பற்றி பேசுகிறதும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் வெளித்தோற்றத்துக்கு வேணால் பேசியிருக்கலாம், ஆனால் இவர்கள் உள்ளே பேசியது ஷிப்மெண்ட்லாம் இன்னும் 2-3 நாளில் வந்துடும், ரெடி ஆகிடுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை டேக்கிள் பண்ணுங்கள், எவ்வளோ நம்ம டீல் பேசிக்கலாம், என்ன ப்ரைஸ் போட்டுக்கலாம், மக்களுக்கு எவ்வளோ பாஸ் ஆன் பண்ணலாம் அந்த ப்ரைஸை, எல்பிஜி சிலிண்டரை வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் இழுத்தா வந்து அதை வந்து நீங்கள் இப்போ கொடுக்குற 900 ரூபாயை வந்து 1800 கொடுக்கலாமா? ஏன்னா வந்து ட்ரம்ப் என்பவர் முழு வணிக மனிதர். அவருக்கு அங்கே வைத்திருக்கும் பேரே வந்து டேக்கோ லீடர் அப்படின்றாங்க. த்ரெட்டன் அண்ட் கால் ஆஃப் அகைன். ஒரு பொருளை வந்து சப்ளை பண்ணுகிறேன்னா த்ரெட்டன் பண்ணு, நிறுத்து, டீல் நடக்கும், அப்புறம் கால் ஆஃப் பண்ணிடு. ஏன்னா அது ரேட்டு கிடச்சிட்டோடனே டீல் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம நண்பர்கள் மாதிரி ஓகே. எனிதிங் எக்ஸ்ஆர்ஒய் இந்த ஒரு பேச்சுக்கு அப்புறமா பிரதமர் கூட இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்தில் கொரோனா மாதிரியான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய நிலைமை வேணால் மக்கள் தயாராக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த பேச்சுக்கு அப்புறம் இது தொடர்ந்து போர் நீடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அது தனியாக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இதை வணிகமாகவே பாருங்கள். இப்போ ட்ரம்ப் இப்போ சொன்ன மாதிரியே ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன, இப்போ சப்ளை வந்துடும், பொருள் வந்துடும். அப்போ ட்ரம்ப்போட வந்து எதிர்பார்க்குற அந்த இறக்குமதி இங்கே எல்பிஜி நடக்காது. ஸோ அதனால் முடிந்தவரை என்னை பொறுத்தவரையில் இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் பிரச்சனை வந்து அப்படியே இழுத்து ஒரு 90 நாட்களுக்கு செல்வார்கள். இந்த 4 நாள் சொல்லியிருக்கிறது கூட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முழுசாக திறப்பதற்காக இருக்காது. ஆக்சுவலாக ஃபைனல் டீலுக்கு ஒத்துக்கினாங்கன்னா ஓகே நீ ஈரானுக்கு கொடு, ஆனால் வந்து முழுசாக கொடுக்காது, எவ்வளோ வேணா கொடு, நான் உள்ளே கொடுக்க போகிறேன், நான் வந்து இந்தியா கொடுக்க போகிறேன்னு சொல்லி இவங்க வந்து அந்த வாரம் வந்து 90 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைப்பாங்க. டில் 50% ஆஃப் இம்போர்ட்ஸ் எல்பிஜி இம்போர்ட் வந்து அமெரிக்காவிலிருந்து வரும் வரை. ஓகே சார், அரசியல் கணக்கு என்னவாக இருக்கலாம், பொருளாதார பார்வையும் பல விதங்கள் இருக்கும். உங்களுடைய பார்வையை எங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.